மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் காலை ஆராதனை நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த காலை ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யும். வசனம் வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு
கர்த்தர் நம்பிக்கையை ஆண்டவரே கொண்டு வருவீராக. இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் எஸ்ரா will lead us in worship today. Thank you, Pastor Ezra. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் உங்களை அவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் மேலே வாஞ்சியும் தவனவுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் மேலே உள்ள அந்த அன்பை அதிகமாய் விவரித்து சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நிறைய இடங்களில் ஆண்டவரை குறித்து அவர் பாடுகிற அந்த பாடல் துதிகள் இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தாவீதுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் இருந்தது என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிக்க வாஞ்சையோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் தாவீதை போலவே அந்த இருதயத்தை உடையவர்களாக, தாவீதிற்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அவர் நமக்கும் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்தவர்களாக ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அருளுகிறவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Our God is the God of provision. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராகவே அவர் இருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, நான் என்னுடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே நான் இன்னதை கேட்க போகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்குகிற நம்முடைய வாழ்க்கையில அவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார் என்று நாம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே என்று நாம் அவரை புகழ்ந்து பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. பாடுவோம். அனைத்தையும் அனைத்தையும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. பாடுவோமா? புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அறிக்கை பண்ணி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே.
அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கைத்தட்டி சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, வா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை மூடி மறைக்கிறவராகவே அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் செட்டையில் நிழலிலே நமக்கு அடைக்கலம் உண்டு. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழலிலே தங்குவான். ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை உடையவர்களாக இருந்தால், அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இன்னும் நெருங்கி அவரோடு கூட உறவு கொண்டால் கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் துதி செய்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இருதயத்துல பெருசா காணப்படட்டும். ஆண்டவருடைய அன்பை போல, அவர் நம்மை பார்த்து கொள்ளுகிற அந்த விதத்தை போல வேறு யாராலும் நம்மை பார்த்து கொள்ள முடியாது. இன்னைக்கு பலர் நம்ம கிட்ட பிராமிஸ் பண்ணலாம், பலர் நம்ம கிட்ட நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லலாம். நம்புவதற்கு ஒரே ஒரு தகப்பன் மட்டும்தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இந்த பாடல் சொல்லுகிறது, செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகனை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. ஆண்டவரே, என்னை பாதுகாப்பாகவே நீர் வைத்திருக்கிறீரே, என்னை பராமரிக்கிறீரே. என்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் சிதறாதபடிக்கு கர்த்தர் என்னை ஆண்டவரே தூதர்களை கொண்டு ஏந்தி கொண்டு போகிறீரே. உமக்கு மகிமை 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 என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் ஓயாமல் பாட வந்திருக்கிறோம். சேர்ந்து பாடுவோமா? செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. கைத்தட்டி சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. பாடுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கைதட்டி பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், வலக்கரம் உயர்த்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுவோமா? சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. அவரை அறிக்கை பண்ணி
பண்ணி பாடுவோமா? அவர் சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நமக்காகப்பட்ட வேதனைகள், அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறதே. அவரே நமக்கு பரம வைத்தியராய் இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், வலக்கரம் என்னை உயர்த்தும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் யெகோவா ஈரேயாய் அவர் இருக்கிறார். யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் மகத்துவமானவராகவே அவர் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நாம நினைக்கலாம், நம்மை சுற்றி நடக்கிற காரியத்தை நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மை விசாரிக்க அவர் வல்லமையுள்ளவராகவே அவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகாதவராகவே அவர் இருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எல்லா ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே சக்சஸ்ஃபுல்லாய் மாற்றுவதற்கு உம்மால முடியும். எங்கள் வாழ்விலே நாங்கள் தோல்விகளை சந்தித்து கொண்டே இருந்தாலும், எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் குறைகள் வந்து கொண்டே இருந்தாலும், தேவனே நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோம். உண்மையில நம்பிக்கை கொண்டு ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல உம்மை அதிகமாய் நம்புகிற பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக. 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாய் நம்புகிறோம். யோசித்து பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னாரு, நான் சொல்ற ஊருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொன்னாரு. உடனடியாக செவி கொடுத்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாகவே மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிந்து போன ஆபிரகாமினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே மாற்றப்பட்டது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள் 3 வசனங்களை படிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து சொல்கிறார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே ஆபிரகாமினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை குறித்து நாம் நம்புவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நம்பிக்கைக்குரியதாகவே அவர் மாற்றி விடுவார். 2 கரங்களை உயர்த்தி நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், சொல்லுவோமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம்.
நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அன்றைக்கு ஆபிரகாம் தேவனை நம்பி போனான். வாழ்க்கையில பல சேலஞ்சஸ் அவன் ஃபேஸ் பண்ணான். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தேவனை முழுவதுமாய் நம்பின ஆபிரகாமினுடைய வாழ்க்கை விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயரிடப்பட்டு இன்றைக்கு நமக்கு முன்னோடியாகவே ஆபிரகாம் இருக்கிறார் என்பதை, அந்த சந்ததியிலே நாமும் இருக்கிறோம் என்பதை வேதம் வலியுறுத்திருக்கிறது அல்லவா? சோதனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, சோதனைகளை கண்டு நாம் துவண்டு விடாதபடிக்கு தேவ கிருபை நம்மை நாளுக்கு நாள் தேற்றிக் கொண்டு, தேவ கிருபை நம்மை சப்போர்ட் பண்ணி நடத்தி கொண்டு, ஒவ்வொரு நாளும் அதை தாங்கிக் கொள்ளுகிற பாக்கியத்தையும் அதை மேற்கொள்ளுகிற பாக்கியத்தையும் கர்த்தர் தருகிறதற்காக அவரையே நம்பிக்கையாய் கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், தேவனுடைய கிருபையின் கரம் இன்றைக்கு உங்கள் மேலே வந்து இறங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Father, we trust in you. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தேவன் தான் நமக்கு நம்பிக்கையாகவே இருக்கிறார். தேவன் தான் நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார். தேவன் தான் நமக்கு துருகமாகவே இருக்கிறார். தேவன் தான் நமக்கு ஆறுதலாகவே இருக்கிறார். தேவன் தான் நமக்கு கோட்டையாகவே இருக்கிறார். தேவன் தான் நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஆண்டவரை துதிங்க பாப்போம். தேவ சமூகத்திலே தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கரடுமுரடான பாதைகளை தேவன் சரியாக்க வல்லவராயிருக்கிறார். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை முடிந்தது என்று ஆண்டவரே அந்த நிலைமைக்கு நாங்க வந்தாலும், எங்களை யாரும் தேற்றுவதற்கு ஆள் இல்லாம போனாலும் நீர் எங்களுக்காக இருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களுக்காக வருகிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் உம்மை மாத்திரமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். கர்த்தர் மாத்திரம் தான் நமக்கு நம்பிக்கையா இருக்க முடியும். You are the only hope, Lord. எங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றிலேயும், எங்களுடைய துவண்டு போன எல்லா நேரங்களிலேயும் நீர் மாத்திரம் தான் எங்களுக்கு நல்ல நம்பிக்கையா இருக்கிறீர்.
தாவீது சொல்லுகிறது போல, இப்பொழுதும் ஆண்டவரே நான் யாரை நம்பி இருக்கிறேன், நீரே என்னுடைய நம்பிக்கை அல்லவா என்று தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனம் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்மை நம்பி வாழுவதற்கு, உம்மையே நாங்கள் ஆராதனை செய்வதற்கு, உம்மையே கடைசி வரைக்கும் நம்புவதற்கு தேவ கிருபை எங்களை பலப்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. கிருபையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். You alone worthy Lord. நீரே புகழப்படத்தக்கவர், நீரே பாத்திரர், நீரே எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மேலானவர். சகல துதி கணமே யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Ezra. இப்பவும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு பென்டிகாஸ்டல் ஃபெஸ்டிவல், உயிர்த்தெழுந்த நாளுக்கு பிறகு 50வது நாள், ஜூன் 8ஆம் தேதி. அதற்கு முன்னதாக ஒரு 7 வாரம், போன வாரம் துவங்கியது, இன்க்ளூடிங் ஜூன் 8, 7 வாரம். உயிர்த்தெழுதல் ஈஸ்டருக்கு பிறகு 50வது நாள், பென்டிகாஸ்ட் சண்டே. ஒரு ஆவியானவருடைய ஒரு அருள் மழை பொழியப்பட வேண்டும் என்ற காரியத்தை எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சகரியா 10:1 வேதவசனம் சொல்லுகிறது. பின்மாறி மழை வரும்பொழுது ஒரு அறுவடை இருக்கும். இந்த கடைசி கால அறுவடைக்கு முன்பதாக ஒரு பின்மாறி மழை ஒன்று பொழியப்படும் என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு, எப்படி முன்மாறிக்காக இயேசு ஜெபித்தாரோ, யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு ஒரு வேறு தேற்றரவாளனை அனுப்புவார்னு சொன்னார். யோவான் 14:16 சீஷர்களை பார்த்து 10 நாள்னு சொல்லத, வாக்குத்தத்தம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருங்கன்னு சொன்னார். அப்போ சீஷர்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருந்தார்கள். அப்போ அந்த முன்மாறி பெந்தேகோஸ்தே நாளில் பொழியப்பட்டது முன்மாறி. இந்த கடைசி காலத்தில் நாம் எதிர்பார்க்கிறது பின்மாறி. எப்படி விவசாயத்தில் முதலாவது கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு மழை, விதைக்கிற காலத்தில், பிறகு அறுக்கிற காலத்தில் ஒரு மழை இருக்கிறது போல, ஆண்டவர் அந்த ஒரு கான்செப்டை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பின்மாறி மழைக்காக ஜெபியுங்கள், pray for the latter rain என்று சகரியா 10:1 சொல்லுகிறார். அப்ப கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் அறுவடை இருக்கும் என்று நமக்கு தெரியும். மத்தேயு 24:14 அதற்கு முன்பதாக ஒரு பெரிய ஆவியின் மழை பொழிதல் இருக்கணும். அதை நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்காக நாம் ஜெபிக்கணும். அப்படித்தானே போட்டிருக்கு சகரியா 10:1 வாசிக்கிறேன். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஸோ அந்த ஹார்வெஸ்டுக்காக உள்ள ஒரு மழை, அந்த மழையை நாம் எதிர்பார்க்கிறோம். இதுதான் பின்மாறி. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 22-29, எசேக்கியேல் 39:22-29 அது யூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பின்மாறி, the latter rain for the Jews. இப்பொழுது அதை நாம் பார்க்க போகிறதில்லை. ஆனால் சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பின்மாறி எப்படி இருக்கும்? சகரியா 12:10 நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும், தாவீதின் குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஹவுஸ் ஆஃப் டேவிட் சர்ச் என்று வைத்துக் கொள்ளலாம். சபையாருக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம், கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். ஒரு கிருபையின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. அப்ப இன்டர்செஷன் இன்க்ரீஸ் ஆகணும், லேட்டர் ரெயின் வரும், ஒரு ஹார்வெஸ்ட் இருக்கும், அதற்கு பிறகு அவரோட வருகை இருக்கும். நல்லா புரியுது அந்த ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸு.
நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பின்மாறி மழையை ஊற்றுவார். அதிலேயே நமக்கு இருக்கிற ஒரு காரியம், இந்த கிருபையின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, கிரேட்டர் லெவல் ஆஃப் இன்டர்செஷன் அந்த ஆவியானவர் வருகிறதுனால பிறகு ஒரு மாபெரும் ஒரு அறுவடை இருக்கும். ஆமென். There will be that rain. ஒரு பெரிய மழை நம்ம ஜெபிக்கணும். ஆவியின் மழை பொழியப்படும். இன்டர்செஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படும். அதற்கு பிறகு அறுவடை சேகரிக்கப்படும். ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த கடைசி காலத்து பின்மாறி மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for this latter rain. கடைசி காலத்து அருள் மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வரும்பொழுது ஜெபம் இன்னும் பெரிய அளவில் ஆண்டவரே இருக்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம். Lord, we know that it will be even in a greater measure. ஆண்டவர், இப்பொழுது இருக்கிற மன்றாட்டு ஜெபத்தின் அளவை விட ஒரு கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை நீர் தாவீதின் குடும்பத்தார் மேலே, எருசலேமின் குடிகள் மேலே ஊற்றுவீர். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அருள் மழை, ஒரு பெருமழை, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிற ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். ஆனால் நீர் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவிலே அந்த ஆவியானவருடைய மழை, ஒரு பின்மாறி மழையை ஊற்றப் போகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு மாபெரும் கடைசி கால எழுப்புதலுக்கு எங்களை பல விதங்களில் ஆயத்தப்படுத்துகிறீர். பல வசனங்களை காட்டுகிறீர். எங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர், அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கிறீர். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். எப்படியாயிலும் எங்கள் ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும். உம்முடைய இருதயத்தின் விருப்பம் நிறைவேறணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணுமோ கர்த்தர் வழிகாட்டுகிறபடி நாங்கள் செய்வதற்கு ஆயத்தம். கர்த்தர் அப்படி எங்களை வழிநடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். மிஷனரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வட இந்திய ஊழியர்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் இந்த வெயில் காலத்து கொடுமை, குறிப்பாக வட இந்தியாவில் ஆண்டவரே, அந்த ஒரு பெரும் வெயில், ஆண்டவரே, சுட்டெரிக்கிற வெயில் வட இந்தியாவில் இருக்கும் இந்த சம்மரில் எங்கள் மிஷனரிகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாருக்கும் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, எப்படி மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் என்று வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீரே ஆண்டவரே ஒரு ஃபேவரபிள் வெதர் கண்டிஷனை கொடுத்தது போல எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மிஷனரிகளை பாதுகாத்து கொள்ளும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, ஃபீல்டில் உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாரும் விட கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் விசுவாசிகளை விட கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஊழியத்தில் வளர்ச்சி, பெருக்கம் இந்த நாட்களில் நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சம்மர் லீவில் பிள்ளைகள் சுகமாக இருக்க, சேஃபாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளையினுடைய ஃபியூச்சரை விட கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை பாடுவோம். சாம் மோசஸ். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவிய
தீர்க்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே போர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மானம் எல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். 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 ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜபத்தின் மேன்மை பெரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவிய தீர்க்கு
Praise the Lord. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இப்பவும் என்னுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். கிருபை. வேதாகமத்தில் கிருபையை குறித்து எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது? அண்டர்ஸ்டாண்டிங் பிப்ளிக்கல் கிரேஸ். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கிருபை புரிந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. ஜெபமனுமா. நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு பேசும். உடைய வசனம் வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு வரட்டும். எங்களை உடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். Speak to us, O God, we pray. In Jesus' name. Amen. Praise the Lord. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் இருப்போம். இன்றைக்கு நான் பேச போகிற டாபிக் கிரேஸ், கிருபை. பிரியமானவர்களே, பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு டீச்சிங் இஸ் அபவுட் திஸ் டாபிக் கிரேஸ். ஆனால் சமீப நாட்களாக இந்த கிருபையை குறித்து சிலர் அந்த பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் கூடுதலாக அதை ஒரு பக்கமாக வலியுறுத்தி கிருபையும் சத்தியமும் என்று வேதம் சொல்லுகிறது சமநிலைப்படுத்தாமல் ஒரு காரியத்தை ஓவர் எம்பசைஸ் பண்ணி எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார், நம்முடைய உத்தரவாதம் என்பது மிக குறைவு என்ற அளவிலே அவர்களுடைய உபதேசங்கள் வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறபடியினாலே ஒரு ரியாக்ஷன் இந்த கிருபையின் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹைப்பர் கிரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட கிருபை என்று குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே இந்த கிருபை என்ற உபதேசத்தை குறித்து பேசுவதற்கே சிலர் பயந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். பைபிள்ல கிருபையை குறித்து அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் தன்னுடைய நிருபங்களிலே கிருபையை குறித்து அவ்வளவு வலியுறுத்துகிறார். He is emphasizing grace so much. Yes, he is also emphasizing discipline. ஒழுக்கத்தை குறித்து, நம்முடைய பங்கை குறித்து அதிகமாக அவர் பேசுகிறார். ஆனால் அதே நேரத்தில் கிருபையை குறித்தும் அவர் பேசுகிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. So, biblical revelation of God's grace, that would be the title of my sermon today. வேதாகம வெளிப்பாடு கிருபையை குறித்து. நாம் எல்லா கிருபைகளையும் ஒரே விதமாக பார்க்கும் பொழுது சில குழப்பங்கள் வரக்கூடும். அல்லது கிருபை என்ற ஒரு சத்தியத்தை மட்டும் வலியுறுத்தும் பொழுது சில குழப்பங்கள் வரக்கூடும். தவறான புரிந்து கொள்ளுதல் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. பைபிளில் பலவிதமான கிருபைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபையின் உபதேசம் என்று நாம் கண்டம் பண்ணி கிருபையை குறித்தே பேசாமல் இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதான காரியத்தை குறித்து நான் சொன்னேன். இதே போலதான் வேதாகமத்தில் செழிப்பை குறித்து, ப்ராஸ்பெரிட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டத்தார் ப்ராஸ்பெரிட்டியையே வலியுறுத்தி இந்த செழிப்பின் உபதேசத்தை மட்டுமே எம்பசைஸ் பண்ணி பேசி அதை தங்களை மையமாக கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதையே மேன்மைப்படுத்தி அந்த ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இருக்கிற உத்தரவாதத்தை எடுத்துச் சொல்லாமல் போகிறபடியினாலே பேராசையின் அடிப்படையில் இந்த உபதேசங்கள் சில வேளைகளிலே வெளியே வருகிறபடியினாலே இதை கடிந்து கொண்டு ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங், கள்ள உபதேசம் என்று சொல்லி அதற்கு ரியாக்ட் பண்ணுகிற முறையிலே குரல்கள் எழுப்பப்பட்டதை நான் அறிவேன். அண்ட் ரைட்லி சோ. அப்படிப்பட்டதான உபதேசத்தை தவறு என்று சுட்டி காட்டுவது அவசியம்.
ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இப்படி அதிகமாக அதை சுட்டிக்காட்டி அது தவறு என்று வலியுறுத்த செழிப்பை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதையே நிறுத்தி கஷ்டப்படுவதுதான் நல்லது என்ற இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்குள்ள ஸ்விங் பண்ணுகிறதான நிலையை நான் பார்க்கிறேன். பைபிள் டாக்ஸ் அபவுட் ப்ராஸ்பெரிட்டி, பைபிள் டாக்ஸ் அபவுட் கிரேஸ், but holding it in the context of the passage from where we take that word grace, that word prosperity, அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, எதற்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் வலியுறுத்தும் பொழுதுதான் பிரச்சனைகள் வருகிறது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னவென்றால் விசுவாசம், faith. Bible talks so much about faith. வேதாகமத்தில் விசுவாசத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஹைப்பர் ஃபெய்த் மூமெண்ட், விசுவாசத்தை குறித்து மட்டும் வலியுறுத்துகிற சில குரூப் ஆஃப் ப்ரீச்சர்ஸ், சில பிராண்ட் ஆஃப் ப்ரீச்சர்ஸ், ஃபெய்த் என்ற ஒரு காரியத்தை, அதாவது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் விசுவாசம் பைபிள்ல நீங்க பார்க்கும் பொழுது, ஆனால் விசுவாசத்தில் நான் இதை கேட்கிறேன், நான் டிக்ளேர் பண்ணுகிறேன், நான் டிக்ரீ பண்ணுகிறேன் என்றெல்லாம் பேசுகிறதான எக்ஸ்ட்ரீம், ஆசைப்படுகிறதெல்லாம் டிக்ளேர் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாத காரியங்களை எல்லாம் இவர்களாகவே பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லி, முற்போக்கான சிந்தனை என்று சொல்லி, இப்படி மோட்டிவேஷனல் ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வருகிற ஒரு எக்ஸ்ட்ரீம் வருகிறபடினாலே, இந்த இவன் ஃபேத் ப்ரீச்சரு என்று சொல்லி பிராண்ட் பண்ணுகிறபடினாலே வருகிற ஆபத்து என்னவென்றால், நாம் இந்த விசுவாசத்தை குறித்து ரொம்ப பேசாமலேயே விட்டு விடுகிறோம். Listen carefully. Bible talks about faith, and Bible talks a lot about faith, and we need to have an understanding of this teaching on faith. விசுவாசத்தை குறித்து வேதாகமம் அதிகமாக சொல்லுகிறது, நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல செழிப்பை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம், அந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆனால் செழிப்பு என்று சொல்லும் பொழுது, ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லும் பொழுது, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று 3 யோவான் 2 வாசிக்கிறோம். Even as your soul prospers, prosper in other areas of life. soul prosperity குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, prosperity for the sake of prosperity, செழிப்பாக இருப்பதற்காக செழிப்பு என்ற காரியம் பைபிள்ல இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது ஒரு முகாந்திரத்தோடு, prosperity with purpose, prosperity to fulfill the covenant. God gives you power to make wealth, but to fulfill the covenant. Deuteronomy 8:18, உபாகமம் 8:18, ஐஸ்வரியத்தை உண்டு பண்ணும் பலத்தை கொடுக்கிறார். எதற்கு? உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றுவதற்கு, நாம் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு. அதே போல கிருபை என்ற காரியம், ஆண்டவர் நமக்காக செய்கிற காரியம், இதை மட்டும் வலியுறுத்தி நம்முடைய பங்கை, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை டோட்டலா நெகேட் பண்ணுகிற, அதை குறித்து பேசாமலேயே இருக்கிற நிலை தவறு. There is also the human factor, the God factor and the human factor. It works together. Amen. So அதை நான் உங்களுக்கு முன்னுரையாக சொல்லுகிறேன் என்றால், இந்த கிருபை என்று பேசும் பொழுது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். And I pray that this session will help you understand the biblical grace. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட கிருபையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த பகுதி உபயோகமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். 2 Corinthians chapter 12 and verse 9.
பைபிள் டாக்ஸ் அபவுட் சஃபிஷியன்ட் கிரேஸ், போதுமான கிருபை. திருப்பி 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 பவுல் ஜெபம் பண்ணுகிறார் ஒரு காரியத்திற்காக. ஐ வில் நாட் கோ இன் டு த சப்ஜெக்ட் ஆஃப் வாட் வாஸ் த தார்ன் இன் பால்ஸ் லைஃப். பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்ததான் அந்த முள் என்ன என்பதை குறித்து நான் இப்பொழுது உள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் இந்த முள் அகற்றப்படும்படி அவன் 3 முறை ஜெபிக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு இவன் விரும்புகிற வண்ணம் பதிலை கொடுக்கவில்லை. ஆனால் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. In your weakness my strength will be made perfect. Sufficient grace, போதுமான கிருபை. அடுத்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans chapter 5 and verse 17. Abundant grace, பரிபூரண கிருபை, பரிபூரண கிருபை. அடுத்து 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 1 Timothy chapter 1 verse 13 and 14. பரிபூரணமாய் பெருகுகிற கிருபை, exceeding abundant grace. பாருங்க, sufficient grace, abundant grace, இப்ப exceeding abundant grace. அப்போஸ்தலர் 4:33, Acts 4:33, perfect grace, பூரண கிருபை. So இப்படி பைபிள்ல கிருபையை குறித்து கூட the way it is described, see the adjectives that are used in front of the word grace. கிருபை என்ற வார்த்தைக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். போதுமான கிருபை, பரிபூரண கிருபை, பரிபூரணமாய் பெருகுகிற கிருபை, பூரண கிருபை. பைபிள்ல எனக்கு பிடித்தமான ஒரு வசனம், எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு வசனம் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும். Of course, it varies from person to person based on their experience and their revelation of certain scripture verse. சில வசனம் அவர்களுக்கு பிடித்திருக்கிறபடியினாலே, அவர்கள் அனுபவத்தினாலே சில காரியங்களை அனுபவித்திருக்கிறபடியினாலே அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லக்கூடும். காலம் சென்ற சாம் ஜெபத்துரை அண்ணன் எப்பொழுதுமே ஊழியர்களை பார்த்தால் உங்களுக்கு பிடித்தமான பைபிள் வசனம் என்ன என்றும் அதற்கு என்ன காரணம் என்றும் கேட்கிறது வழக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர் ஓப்பனிங் இன் ஜெருசலேம், அதற்கு ஒரு 50 ஊழியர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதிலே நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். ஐ கவுண்ட் இட் அஸ் an honor. அண்ட் ஒரு 10 பஸ்ஸு போல இருக்கிறது, டூவரும் இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த பிரேயர் டவர் ஓப்பனிங்கும் இருந்துச்சு. அப்பொழுது நாங்கள் பிரயாணித்த பஸ்ஸில் ஒரு 25 ஊழியக்காரர்கள் ஒன்றாக இருந்தார்கள். சாம் ஜெபத்துரை அண்ணன் எங்கள் பஸ்ஸில் வந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி பிளஸ்ட் லிஸ்னிங் டு சம் ஆஃப் தி எக்ஸ்பிளனேஷன்ஸ். அவர் கொடுத்த விளக்கங்கள் வேதாகம அந்த லேண்டில், பைபிள் லேண்டில் அங்கே இருக்கிறதான சில இடங்களை அவர்கள் பைபிளிலிருந்து ஒப்பிட்டு அங்கே விளக்கம் கொடுத்தது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் பிரயாணமாய் போகிறதற்கு காலையில் பஸ்ஸுக்காக நாங்கள் ஹோட்டல் லாபியில் வெயிட் பண்ணும் பொழுது அங்கே பஸ் வர்றதுக்கு 20 minutes டிலே ஆகும் என்ற ஒரு செய்தி வருகிறது. அப்பொழுது ஒரு 20-25 ஊழியக்காரர்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால லாபியில் சாம் ஜெபத்துரை அண்ணன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறாங்க, எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பைபிள் வேர்ஸ் என்ன, ஏன் அந்த வசனம் பிடிக்கும் சொல்லுங்க என்று கேட்டார். எல்லாரும் தங்களுக்கு பிடித்தமான பைபிள் வேர்சஸ் சொன்னாங்க. அதற்கான காரணங்களையும் கேட்டார். ஆவலாக அதை ஆர்வத்துடன் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரு கேட்டாரு, டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுக்கு பிடித்தமான பைபிள் வேர்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா என்று எங்களிடத்தில் கேட்டார். எங்களுக்கு தெரியவில்லை. அவர் சொன்னார், நான் கேட்டேன். அவர் 2 வசனங்களை சொன்னார். 2 வசனங்களை சொன்னார். ஒன்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான்.
Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான். And true to that scripture, this man also experienced a special privilege to walk with God. அவருடைய லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் தேவனோடு நடந்த ஒரு மனிதன் என்று சொல்ல முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது அவருக்கு பிடித்தமான ஒரு வசனம் என்ன என்று சாம் ஜெபத்துரையன் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார், வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். இந்த வசனம் அவருக்கு அடுத்து பிடித்தமான வசனம். அண்ட் அவருடைய ஊழியத்தை பார்த்தால் நன்மை செய்கிறவராக, அநேகருக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியராக, தேவன் இவரோடு கூட இருக்கிறபடியினாலே இது நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவிலே அநேக சாட்சிகளும் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எனக்கு பிடித்தமான பைபிள் வசனம் என்ன? What is the scripture that I like the most and why? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Corinthians chapter 9 and verse 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகு செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித கிருபையும் பெருகு செய்ய வல்லவராயிருக்கிறார். You will abound in every good work and all type of grace come upon you. God is able to make all grace abound to you, so that in all things, at all times, you may abound in every good work. இதுல பாருங்க, எல்லாவற்றிலும், சிலவற்றில் அல்ல, எப்பொழுதும், எப்பொழுதாவது அல்ல, சம்பூர்ணமுடையவர்களாய், குறைவாய் அல்ல, சகலவித நற்கிரியைகளிலும், ஒரு சில நற்கிரியைகளில் அல்ல, பெருகுகிறவர்களாய். பாருங்க, அந்த இன்க்ரீஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த மோட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பெருகுகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபை, all types of grace, பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். I tell you, this is an overloaded promise. பைபிள்ல அநேக வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள், ப்ராமிசஸ் இருக்கிறது. பட் this is a Bible verse that is overloaded with the empowerment that God can give a believer. ஒரு விசுவாசிக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு எம்பவர்மெண்ட்டை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். சோ கிருபைகளை குறித்து, பலவிதமான கிருபைகளை குறித்து படித்து வருகிறோம். sufficient grace, abundant grace, exceeding abundant grace, perfect grace, and 2 Corinthians 9:8, all types of grace. Amen. சகலவித கிருபை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை, ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை. I labored more than everybody else, but yet it is not me, it is the grace of God. தேவன் என்னை பலப்படுத்துகிறபடியினாலே தான் நான் எதையும் செய்கிறேன். Why does Paul brag about the grace of God in his writings? பைபிள்ல பவுல் எழுதின நிருபங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அவர் இந்த கிருபையை குறித்து பெருமையாய் பேசுகிறார். He brags and boasts about the grace of God repeatedly. Why? ஏன்? கவனியுங்கள். You are who you are by 4 things. நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்றால் இந்த 4 காரணத்தினால்தான். We are who we are by birth.
We are who we are by training. We are who we are by experience. And we are who we are by the grace of God. ஒரு நபர் யாராக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய பிறப்பினாலே அவர்களுடைய ஐடென்டிட்டி இருக்கிறது. பிறப்பினாலே உண்டாகிற சில காரியங்கள், நீங்கள் ஆணா பெண்ணா என்பது பிறப்பிலே உண்டாகிற காரியம். நீங்கள் எந்த தேசத்திலே பிறக்கிறீர்கள் என்பது பிறப்பினாலே உண்டாகிற காரியம். எந்த இனத்திலே பிறக்கிறீர்கள் அது பிறப்பினாலே உண்டாகிற காரியம். எந்த டிஎன்ஏவோடு பிறக்கிறீர்கள் அது பிறப்பிலே உண்டாகிற காரியம். You are who you are in the first place by birth. பிறப்பினாலே. இரண்டாவது, you are who you are by training. உங்கள் பயிற்சியினால. நான் தமிழ் பேசுகிறேன் ஏனென்றால் தமிழ் தான் வீட்டிலே நான் கற்றுக்கொண்டேன், ஸ்கூல்ல கற்றுக்கொண்டேன். ட்ரைனிங். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சதுனால எனக்கு ட்ரைனிங் இருந்ததுனால ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். எனக்கு ஹிந்தி பேச வராது பிகாஸ் there is no training for ஹிந்தி. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது, டைப்பிங். See, ட்ரைனிங் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம செய்ய முடியும். You are who you are secondly by training, பயிற்சியினால. நம்பர் 3, you are who you are by experience. உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையின் அனுபவங்கள். நீங்க பயோடேட்டா வேலைக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பயோடேட்டால கேட்கறது என்ன தெரியுமா? பேசிக்கா கேட்கறது your birth, your training, your experience. Because that is you. Before they give you a job, அவர்கள் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறதற்கு முன்பதாக இந்த காரியத்தை வைத்துதான் அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். And fourthly, you are who you are by the grace of God. தேவனுடைய கிருபையினால உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய அந்த ஈவு, அந்த கிஃப்ட், கிரேஸ், அது உங்களை நிர்ணயம் செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிறப்பிலே பார்க்கும் பொழுது he had a very good upbringing and a family background. இஸ்ரவேல் வம்சத்தான் அவன், பென்யமீன் கோத்திரத்தான் அவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் அவன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். See, இதெல்லாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். So he had a good birth, advantageous background, training. அவன் கமாலியல் பாதப்படியிலே படித்தான் என்றும் இந்த நாட்களிலே இருக்கிற டாக்டரேட்டுக்கு 3 டாக்டரேட்டுக்கு சமம் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். He had good training, experience. மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் அவன் ஈடுபட்டு அவன் அதில் அனுபவங்களையும் உடையவனாக இருந்தான். ஆனால் நல்ல கவனிங்க, அவனுக்கு பர்த், ட்ரைனிங், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் கிருபை என்ற காரியம் இல்லாமல் இருந்தபடியினாலே all that you could see in his life before salvation is he was a good murderer. Without the grace of God, having had all those things, and even in a very favorable way, he was a murderer. The grace of God வந்த பிறகுதான். பிரியமானவர்களே, பிறப்பு, ட்ரைனிங், எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அதை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் கிருபை என்ற ஒரு ஃபேக்டர் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான், கிருபை என்ற ஒரு காரியம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான், அவைகளெல்லாம் இருந்தும் இந்த கிருபை இல்லை என்றால் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் பவுல் அவர் எப்பயுமே பார்த்தீங்க boast and brag about the grace of God. இங்க தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு be strong in the grace of God. லீடர்ஷிப்ல எழும்பி வருகிற தீமோத்தேயுவுக்கு be strong in leadershipனு சொல்லல, be strong in moneyன்னு சொல்லல, be strong in visionனு சொல்லல, but be strong in the grace of God என்று சொல்லுகிறார். The fact that he says you be strong in the grace of God also means you can be weak in the grace of God. அதை குறித்து பிறகு பார்க்கலாம். We will talk about that later. நாம் பிறகு பார்க்கலாம். நீ கிருபையிலே பலப்படு என்று சொல்லுகிறபடினாலே பலவீனமாகவும் கிருபையிலே இருக்க முடியும் என்ற ஒரு காரியம் விளங்குகிறது அல்லவா? நீங்கள் கிருபையிலே பலவீனராய் இருக்கக்கூடாது, கிருபையிலே பலப்பட்டு இருக்க வேண்டும். இந்த கிருபையிலே பலப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
என்ற கேள்வியை கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கிருபையிலே வளருங்கள், கிருபையிலே பெருகுங்கள். Increase in the grace of God. சங்கீதம் 136, Psalm 136, 26 வசனங்கள் அதிலே இருக்கிறது. அதில் எல்லா வசனத்திலையும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீங்கள் வாசிக்கலாம். His grace, His mercy endures forever. ஆமென். என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல், நான் அதிகம் கற்றுக்கொண்ட ஒரு ஆசான், தேவன் அவரை பயன்படுத்தினார். And I'm grateful to God for this man, Dr. Neil Patterson. Sadly, he is no more. He passed away. அவர் எப்பொழுதும் அடிக்கடி அவர் சொல்லுவார், அடிக்கடி அவர் சொல்லுவார். Repeatedly I have heard him say this. Who am I except what God has made me? What do I have except what God has given me? And what can I do except what God has enabled me? நான் யாரு? தேவன் இல்லனா? என்கிட்ட என்ன இருக்கு? தேவன் இல்லனா? என்னால என்ன செய்ய முடியும்? தேவன் இல்லனா? That is a very, very good attitude to have. அது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை. இந்த ஆட்டிடியூடு தான் உங்களை தாழ்மையாக வைத்திருக்கும். தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுப்பார். ஆமென். பிரைஸ் காட். பைபிள்ல கிருபையை குறித்து நிறைய இடத்துல இருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். Lamentations chapter 3 verse 22-23. His grace is new every morning. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. Every day. ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய புதிய கிருபையினாலே நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். God wants us to be empowered by His grace every day. His grace is new every morning. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபை புதிது. Hallelujah. இன்னொன்று, புலம்பல் 3:22-23 படித்து பார்க்கும் பொழுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. The fact that we are not destroyed, இன்றைக்கு இந்த உயிருள்ள அல்லது ஜீவனுள்ளோர் தேசத்தில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால், it is His grace. The fact that we live is His grace. கோவிட்ல எத்தனையோ பேரு கடந்து போய்விட்டார்கள். நீங்களும் போயிருக்கலாமே, நானும் போயிருக்கலாமே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை, கிருபை, கிருபை. ஆமென். The very life that we have is grace. And His grace is new every morning. If we know how to tap into it, we will be blessed. Amen. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபையை குறித்து ஏராளமான பாடல்கள் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்னென்ன கிருபைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும்? முதலாவது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்பதை புரிந்து கொள்ளணும். இரண்டாவது, ரட்சிப்பு என்பது நமக்கு தேவன் கொடுத்தது. நாம் தகுதியானவர்கள் என்பதனாலே அல்ல, அது அவருடைய ஈவு, அது கிருபை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Ephesians chapter 2 verse 8 and verse 9. கிருபையினால், நல்ல கவனிங்க, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. You are saved by grace through faith. No man must boast about this, for it is not by works, it is by grace. It is a gift of God. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை.
நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. It is God's sovereign goodness and kindness towards us. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த ப்ரொவிஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் சுவிசேஷமாக நாம் அறிவிக்கிறோம். இதைத்தான் நாம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷமாக gospel of salvation நாம் அறிவிக்கிறோம், அறிவிக்க வேண்டும். ரட்சிக்கும் கிருபை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இயேசு ஒருவர் தான் வழி. நாம் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய நற்கிரியைகளோ, நம்முடைய பிரயாசங்களோ, நம்முடைய சன்மார்க்க வாழ்வோ நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நாம் ஆண்டவரை நம்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட், த கிரேஸ் ஆஃப் காட். ஆமென். அடுத்து முதலாவது நாம் நிற்பதும் லைஃப் இஸ் கிரேஸ், நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. இரண்டாவது ரட்சிக்கும் கிருபை, சேவிங் கிரேஸ், த லைஃப் கிரேஸ், த சேவிங் கிரேஸ். அடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆஃப்டர் யூ ஆர் சேவ்ட், ஒரு 3 விதமான கிருபைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆஃப்டர் யூ ஆர் சேவ்ட் உங்களுக்கு தேவைப்படுகிற அவசியமான ஒரு 3 விதமான கிருபை. நம்பர் 1, நீங்கள் பாவம் செய்யாமல் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு, நீங்கள் தேவன் விரும்புகிற ஸ்டாண்டர்டுக்கு வாழுவதற்கு, தேவன் உங்களை அந்த தவறான பாதையிலே போக விடாமல், அதிலே சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் தப்பிக்கொள்வதற்கு ஒரு வழியை, ஒரு வே ஆஃப் எஸ்கேப்பை உங்களுக்காக அவர் ஏற்படுத்துகிறாரே, அது கிரேஸ், தடுத்து நிறுத்தும் கிருபை. I call it the preventive grace. preventive grace, வேக்சினேஷன் மாதிரி. ஒரு வைரஸ் உங்களை தாக்காதபடிக்கு நீங்கள் வேக்சினேஷன், தடுப்பு ஊசி போடுகிறது போல தடுத்து நிறுத்தும் கிருபை, preventive grace. It keeps you from falling. இந்த கிருபை உங்களுக்கு தேவை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகு 1 கொரிந்தியர் 10:13 நல்ல ஒரு உதாரண வசனம். 1 Corinthians 10:13. எல்லாருக்கும் ஏற்படுகிற சோதனை தான் நமக்கும் நேரிடுகிறது. சோதனை எல்லாருக்கும் வர்ற சோதனை நமக்கும் வருது. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஏற்படுகிற சோதனை உங்களுக்கும் வரும். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கு, சோதனையில் நீங்க சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு ப்ரொவிஷனை அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து தெரிந்து அதிலே போனால் நாம் தப்பித்துக் கொள்ளுவோம். பிரிவென்டிவ் கிரேஸ். இதை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Hebrews 12 and verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைக்க விடாமல் கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படக்கூடும். அப்படி இராதபடிக்கு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, கசப்பான வேர் முளைக்காமல் பாதுகாக்க கிருபை, அதை போக்கடிச்சிடாதீங்க, அதை இழந்து போயிடாதீங்க. பிரிவென்டிவ் கிரேஸ், a way of escape without falling from grace, the preventive grace, without allowing bitter roots to enter your hearts, preventive grace. அதை பற்றி கொள்ளுங்க. ஆமென். ஆனால் பிராக்டிக்கலா விசுவாசிகளுடைய வாழ்க்கையை
பார்க்கும் பொழுது நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவமே செய்யலை, நான் தடுமாறவே இல்லை, நான் தத்தளிக்கவே இல்லை, நான் ஒரே பரிசுத்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரே பரிசுத்த சிந்தனையாக தான் வருது அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க அப்படின்னு பல காங்கிரிகேஷனில் கேட்டிருக்கிறேன். ஒருவரும் கையை உயர்த்த மாட்டார்கள். சரி, ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கணக்கு விடுங்க, இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்துன்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு அப்பையும் கை தூக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள். சரி விடுங்க, இந்த வருஷம் இந்த மாதத்திலிருந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து என்று கேட்டாலும் கைகளை தூக்குவதில்லை. அப்படி என்றால் என்னன்னா, நாம் சில காரியத்திலே தடுமாறுகிறோம், தத்தளிக்கிறோம், ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால இருக்க முடியல, கொஞ்சம் பிசகுகிறோம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நேரத்தில் இங்க பாருங்க, தடுத்து நிறுத்தும் கிருபையை தேவன் கொடுக்கிறார். அதை சில வேளைகளில் ஏற்றுக்கொள்ளாமல், அதை வேண்டிய அளவு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருக்கிக் கொள்ளாமல் நாம் இருக்கும் பொழுது, சில காரியத்திலே நாம் வழிவிலகி போகும் பொழுது, when we get trapped into something, when we fall away from the standards of God, தேவனுடைய நியமங்களுக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு, தேவனுடைய வழிகளுக்கு நம்ம அந்த லெவலுக்கு வராமல் நாம் கீழே ஒருவேளை தடுமாறி விழுந்து விட்டால் என்ன பண்ணுவது? பிசாசு குற்றப்படுத்துவான், டே உனக்கெல்லாம் எதுக்குடா, அவங்க வார வாரம் பேசுறதெல்லாம் நீ கேட்குற, ஆனால் உன்னாலதான் அதெல்லாம் கடைபிடிக்க முடியலையே, எதுக்குடா நீ இதை முயற்சி பண்ற? why do you want to attempt and fail? give up, that is the easiest thing to do என்று அதை விற்று என்று பிசாசு பேசுவான். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவரை நீங்க நோக்கி பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே, உனக்கு இன்னொரு விதமான கிருபையை வச்சிருக்கிறேன். இது பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். முதல்ல பிரிவென்டிவ் கிரேஸ், தடுத்து நிறுத்தும் கிருபை. இப்பொழுது தடுமாறும் போது தூக்கி நிறுத்தும் கிருபை. இதைத்தான் தவறாக அநேகர் புரிந்து கொள்கிறார்கள். and I want you to understand this very very clearly. நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20-21, ரோமர் 6:1-2, அது ஒரே ஃப்ளோல இருக்கிறதான ஸ்கிரிப்சர் வேர்ஸ் தான். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள கடைசி வசனம், 2 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 5 and verse 20-21, the last 2 verses. பிறகு 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பாவம் பெருகுகிற இடத்திலே கிருபை பெருகும் என்று பவுல் சொல்லுகிறார். What is this? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும். Is it a license to sin? To have more grace in my life, should I keep sinning? See, this is where இதுல தான் குழப்பம். இந்த வசனத்தை பார்த்து தான் சிலர் என்ன பண்ணி விடுகிறார்கள். இது பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் போல இந்த பேசேஜை யூஸ் பண்ணுகிறார்கள். Where sin abounds, grace abounds. Where sickness abounds, tablet abounds. அது போல இருக்குது. முதல் ப்ரொவிஷன் பிரிவென்டிவ் கிரேஸ் என்பது ஒரு வேக்சினேஷன் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் இந்த பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் என்பது, அதாவது டாக்டர் கிட்ட போய் வியாதின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு தெரியுமா? அது மாதிரி. அதனால தான் ஐம் காலிங் இட் பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். பிரிவென்டிவ் கிரேஸ் தடுத்து நிறுத்தும் கிருபை, தடுமாறும் போது தூக்கி நிறுத்தும் கிருபை. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் இது ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி. வியாதி வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்றது? அதுல இருந்து அந்த வியாதியை, அந்த வியாதியின் கிருமியை, அந்த நோய் கிருமியை கொல்லுவதற்கு டாக்டர் இன்னொரு மருந்து கொடுக்கிறாரு. ஆரம்பத்தில் வேக்சினேஷன் கொடுக்க விரும்பின அதே டாக்டர் இப்பொழுது நீங்கள் வியாதிப்படும் பொழுது ஆன்டிபயோட்டிக்ஸ், அது உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை, ஆனா அந்த வியாதியை கொல்லுவதற்கு அது போதுமான பலனை கொண்டது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை வேற. இந்த கிருபை ரொம்ப கொண்டாடக்கூடாது ஒரு விசுவாசி. இந்த கிருபை தேவைப்பட்டால் நமக்கு ஒரு ப்ரொவிஷனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்?
கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. நோ 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 நோ. Just because grace abounds where sin abounds. Please, my friends, listen carefully. Don't say let sin abound. Amen. So prescriptive grace, தடுமாறி தத்தளிக்கிறவர்களை தூக்கி நிறுத்தும் கிருபை, அதுவும் கிருபைதான். Grace to fight against sin, not license to keep sinning. கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண், எல்லாரும் குற்றப்படுத்துகிறார்கள். அந்த இடத்துல இயேசு வந்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். Go and sin no more. அந்த go என்ற வார்த்தை, it is prescriptive grace. மன்னிச்சிற, forgiveness, தூக்கி நிறுத்தும் கிருபை. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? நீ திருப்பி திருப்பி இதே இதுல இருக்கக்கூடாதுமா, இனி பாவம் செய்யாதே. Preventive grace, keep yourself pure. Amen. To keep the standards of God. Go and sin no more. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பிரிவென்டிவ் கிரேஸ். ஆமென். தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். பிரியமானவர்களே, நீங்கள் விழும் பொழுது, தடுமாறும் பொழுது, தத்தளிக்கும் பொழுது அவ்வளவுதான் என்று பிசாசு குற்றப்படுத்துவான். Friend, as you are listening, please know that in God there is always hope, there is always a way of escape, there is always a restoration. அதுதான் prescriptive grace. 1 யோவான் 1:9, 1 John 1:9 and 10. If you confess your sins, he is faithful and just to forgive your sins. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9-10 வசனங்களை படித்து பாருங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். பாவங்களை அறிக்கை செய்து விடுவோம், விட்டு விடுவோம், இரக்கம் பெறுவோம். பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். அதுக்கப்புறம் 1 யோவான் 2:1 படிச்சு பாருங்க. நம்ம பாவம் தொடர்ந்து செய்யலாம், மன்னிப்பு இருக்கிறது என்பதனாலே நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 2:1. ஆமென். சோ பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் இருக்கிறது, பட் அதை விட பெட்டர் பிரிவென்டிவ் கிரேஸ். தடுத்து நிறுத்தும் கிருபை, தடுமாறும் போது தூக்கி நிறுத்தும் கிருபை. 3வது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு தேவன் கொடுக்கிற கிருபை, the power grace, the preventive grace, yes, the prescriptive grace, yes, but now another one, the power grace. இது என்னதுங்க? தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் அருளும் உன்னத பலன். தேவ சித்தத்தை நீங்கள் செய்வதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு பலன். அதாவது எல்லாரை விட அதிகமா நான் உழைச்சேன் நான் இல்ல, தேவ கிருபை. 1 கொரிந்தியர் 15:10 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் நற்கிரியைகளில் பெருகுவதற்கு சகலவித கிருபையை உங்களை பெருக செய்ய வல்லவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:13 விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர்னு போட்டிருக்குது. இட் இஸ் he who gives you the desire and the will to do it, the power to do it. பிலிப்பியர் 2:13, 2 கொரிந்தியர் 9:8. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து
You'll be witnesses for me, but I'm going to empower you. அப்போஸ்தலர் 1:8. கிருபாவரங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். You read 1 Corinthians 12:7. 1 Corinthians 12:7 படித்து பாருங்கள். கிருபா வரங்கள், ஆவியின் வரங்கள் எல்லாம் தேவன் கொடுக்கிற கிருபா வரங்கள்னு போட்டிருக்கு இல்லையா? கிருபா வரங்கள், கிரேஸ் கிஃப்ட்ஸ். So the gifts of God that is operating through you, the empowerment that comes for you to do the will of God, to do good works, to be effective in gospel work, to do more work. இன்னொன்று, இந்த பவர் கிரேஸ்ல இன்னொன்று என்ன தெரியுமா? கொடுக்கிறதற்கு கிருபை. 2 கொரிந்தியர் 8:1 மகதோனியா சபையார், the Macedonian church believers had the grace என்று பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 8:1 அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Giving is a grace. Operating in the gifts is a grace. Witnessing boldly is a grace. Doing more for the Lord is a grace. Hallelujah. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? Are you beginning to understand this powerful study on grace of God in the Bible? பைபிள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் ஒரே விதமாக கிருபையை பார்த்தாதான் குழப்பம் வரும். கிருபை பல விதங்களிலே இருக்கிறது. சகலவித கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. மரியாளே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். மேரி, you found favor with God. தமிழ் பைபிள்ல கிருபை பெற்றாய். லூக்கா 1:30. அந்த நாட்களில் யாரையும் தேவன் தெரிந்திருக்கலாம். God arbitrarily chooses individuals on whom he will praise the grace. அங்கே மரியாள் கிருபை பெற்றவளே என்று வாழ்த்தப்பட்டாள். ஆதியாகமம் 6:8 நோவா found grace in the sight of God. தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றான். ஆதியாகமம் 6:8 நோவா, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மரியாளுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு, ஓ லார்ட், ஐ வாண்ட் யுவர் கிரேஸ். உங்க கிருபை தேவை. கிருபை என்பது உங்களுக்கு இருந்துச்சுன்னா பார்க்க முடியும், தெரியுமா? உங்களுக்கு கிரேஸ் இன் யுவர் லைஃப் கேன் பி சீன். டு யூ நோ தட்? பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்காக புறஜாதியார்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டு அந்தியோகியா சபையிலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் எருசலேம் சபையில் இருக்கிற பேதுரு, யாக்கோபு, யோவான் அங்கீகரிக்கவில்லை ஆரம்பத்தில். அதற்கு பிறகு கலாத்தியர் 2:8-9. Galatians chapter 2:8-9 பவுல் எழுதும் பொழுது கலாத்தியருக்கு சொல்லுகிறார், ஆரம்பத்தில் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணல. புதிய ஏற்பாட்டு தூண்களாய் விளங்கின பேதுரு, யாக்கோபு, யோவான் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணல. ஆனால் இப்பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் எங்களை, அதாவது பவுலையும் பர்னபாவையும் இப்பொழுது வலது கையின் ஐக்கியத்தை கொடுத்து, ரைட் ஹேண்ட் ஆஃப் ஃபெலோஷிப் கொடுத்து எங்களை அங்கீகரித்துக் கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை எங்களில் கண்டபோது, when they saw the grace of God, people of God, then the grace of God is operating in your life. The people can see, the leaders can see. எழும்பி வருகிற இளம் ஊழியருக்கு மேல தேவ கிருபை இருக்கிறதா என்பதை மூத்த ஊழியர் பார்க்க முடியும். Young man, are you filled with the grace of God? The senior leader can see, and only those who have the grace of God will be promoted, or at least that is the way it should be. அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னொன்னு பாருங்க, ஒரு அப்போஸ்தலன், ஒரு மூத்த ஊழியன் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போகும் பொழுது, when he goes to visit a church, he can see if that church has the grace of God or not. அந்தியோகியா சபை ஆரம்பிக்கப்பட்டது. சிதறப்பட்டதான சீஷர்கள், அங்கே ஸ்தேவானுடைய அந்த கொலை நடந்த பிறகு அங்கே சீஷர்கள் சிதறப்படுகிறார்கள். எருசலேமுக்கு வருகிற உபத்திரவம். சிதறப்பட்ட சீஷர்கள் அப்போஸ்தலர் 11 எங்கும் செல்கிறார்கள். சிலர் அந்தியோகியா வரைக்கும் போகிறார்கள், சபை ஆரம்பிக்கிறார்கள். அங்கே சபை ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் கேள்விப்பட்ட உடனே எருசலேமிலிருந்து பர்னபாவை அனுப்புகிறார்கள். They sent Barnabas. Acts chapter 11:23 படிச்சு பாருங்க. இங்கே வந்து இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சபையில தேவ கிருபையை கண்டான்.
Oh, the senior minister, when he comes to visit the emerging church, can he see the grace of God? When the senior minister sees the younger minister, can he see the grace of God? ஒரு மூத்த ஊழியர் இளம் ஊழியர் எழும்பி வரும்பொழுது தேவ கிருபையை பார்க்க முடிகிறதா? Grace of God can be seen in an individual. Grace of God can be seen in a local church. கிருபையில வளர முடியுமா? கிருபையில வளர முடியுமா? இயேசுவானவர் லூக்கா 2:52 வளர்த்தியிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இயேசு, Jesus grew in stature, Jesus grew in wisdom, Jesus grew in the grace of God, Jesus grew in the favor of man, and he did that when he was growing. Amen. எந்த கிருபையில இயேசு வளர்ந்தாரு? இயேசுவுக்கு பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் தேவையில்லை, அவர் பாவம் செய்யல. இயேசுவுக்கு சேவிங் கிரேஸ் தேவையில்லை, அவர் பாவத்தில் பிறக்கல. அப்ப அவர் எந்த கிரேஸ்ல வளர்ந்திருப்பாரு? அவரு பிரிவென்டிவ் கிரேஸ் பிளஸ் பவர் கிரேஸ். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. He was full of grace and truth என்று யோவான் 1:14 யோவான் 1:14 இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினால் நிறைந்தவராய் இயேசு இருந்தார். பவுல் 2 தீமோத்தேயு 2:1 தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, ஆதலால் என் குமாரனே, ஸ்பிரிச்சுவல் சன்னுக்கு எழுதும் பொழுது மூத்த ஊழியர் எழுதுகிறார், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. Be strong in the grace of God. What a beautiful advice by a senior minister to a younger minister. Be strong in the grace of God's son. Spiritual son, be strong in the grace of God. Timothy was exhorted to be strong in the grace of God. The fact that he was asked to be strong in the grace of God also implies that you could be weak in the grace of God. நீங்கள் தேவனுடைய கிருபையிலே பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறதுனாலே தேவனுடைய கிருபையிலே பலவீனமாயிருக்க முடியும் என்பதும் விளங்குகிறது அல்லவா? பலவீனமாயிருக்காதிருங்கள். ஆமென். ஓன் ஸ்ட்ரெங்த் போஸ்ட் பண்ணாதீங்க. கிரேஸ் ஆஃப் காட். இந்த கிருபை யாருக்கு அளிக்கப்படும்? இந்த கிருபை யாருக்கு அளிக்கப்படும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். யாக்கோபு 4:6 Keep yourself humble. Grace of God will come upon your life. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலையிலே தேடுங்கள். அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. புலம்பல் 3:22-23 தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு வரலாம் என்று எபிரேயர் 4:16 சொல்கிறது. Hebrews 4:16 says we can boldly enter the throne of grace. இங்க பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய ஸ்ட்ரகிள்ஸ் குறித்து அறியாத ஒரு பிரதான ஆசாரியர் இல்ல. This is Jesus. We have a high priest who can understand all the struggles that we are going through, all the temptation that you are going through. உங்களுக்கு இருக்கிற எல்லா சோதனைகள், எல்லா தடுமாற்றங்கள், தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். He knows, he understands. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் அவர். I am reading Hebrews 4:15. இப்ப Hebrews 4:16. ஆதலால், because he understands, நாம் இரக்கத்தை பெற, கிருபையை பெற ஏற்ற சமயத்தில், எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த உதவி வேணும்? பவர் கிரேஸ் வேணுமா? பிரிவென்டிவ் கிரேஸ் வேணுமா? பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் வேணுமா? எந்த கிருபை உங்களுக்கு வேணும்? அந்த கிருபை வேணும் என்ற நேரத்தில் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை. In times of need, what is your need? In that time of need, come boldly into the throne of grace. கிருபாசன தண்டையிலே வாருங்கள். Throne of grace, தேவ சமூகம். Enter the throne of grace. Seek him in the morning. Be humble. நாலாவதாக, have him as your shepherd. கர்த்தரை மேய்ப்பராக வைத்திருங்கள். சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணுமா? You want goodness and grace to follow you all the days of your life? Have him as your shepherd.
பிறகு தேங்க்ஃபுல் ஹார்ட், ஸ்தோத்திரிக்கிற இருதயம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். கிரேட்ஃபுல் ஹார்ட். சங்கீதம் 136 வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபை என்ற காரியம் பழைய ஏற்பாட்டில் வந்து கர்த்தருடைய கரம் என்ற விதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிருபை 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 என்ற வார்த்தை அதிகமாக வருகிறது அல்லவா? அங்க பழைய ஏற்பாட்டில் the hand of the Lord was upon him. இங்கே யாபேசின் ஜெபம் என்று அடிக்கடி சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றமே. தேவரீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா, உங்க கரம் என்னோடு இருக்கட்டும். மோர் கிரேஸ், உங்க கரம் என்னோடு இருக்கட்டும். நான் கெப்பாசிட்டி அதிகரிச்சிட்டிங்கன்னா, என்லார்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா, எல்லையை பெரிதாக்கிட்டீங்கன்னா, இன்னும் பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இன்னும் தரிசனத்தை பெருசா கொடுத்துட்டீங்கன்னா, அதெல்லாம் செய்வதற்கு எனக்கு கிருபை வேணும்ப்பா. ஐ நீட் கிரேஸ். உங்க கரம் என்னோடு இருக்கட்டும். இதெல்லாம் நான் செய்யும் பொழுது மேற்படியா வந்து என்னை தாக்க வருவான். ஆகவே தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். பவர்ஃபுல் பிரேயர், ஜாபேஸ் பிரேயர். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும். Are you struggling to live a clean life? Are you struggling to live a victorious life? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புறீங்களா? பிரிவென்டிவ் கிரேஸை கேளுங்க பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 13:10, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். விழுந்துட்டேன் பாஸ்டர், இதுல சிக்கிட்டேன் பாஸ்டர், இதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு பாஸ்டர். குற்ற உணர்வோடையே இருந்து தேவனை விட்டே விலகி ஓடாதீங்க. தேவனே நமக்கு பரிகாரி. திருப்பி வந்துருங்க, அவர்கிட்டே வந்துருங்க. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸை கொடுக்கட்டும், கிருபை பெருகட்டும் உங்களுக்கு. ஆமேன். பட் தொடர்ந்து விக்டோரியஸ் லைஃப் வாழ ப்ரிவென்டிவ் கிரேஸையும் கேட்டு வாங்கிருங்க. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸை முதல்ல வாங்கிக்கிடுங்க, அப்புறம் டக்குனு ப்ரிவென்டிவ் கிரேஸ்க்குள்ள போயிருங்க. அப்புறம் தேவனுடைய பிளான் உங்க லைஃபுக்கு இருக்கு தெரியுமா, அதை நிறைவேற்றுவதற்கு பவர் கிரேஸை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. May we be growing in the grace of God like Jesus. May we be strong in the grace of God like Timothy. And may grace be seen in our life like it was seen in Paul and Barnabas. பவுல் பர்னபாவுடைய வாழ்க்கையில கிருபையை கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை காணப்படட்டும். தீமோத்தேயு கிருபையிலே பலப்பட சொல்லப்பட்டது போல நீங்களும் கிருபையிலே பலப்படுங்கள். இயேசு நாளுக்கு நாள் தேவ கிருபையில வளர்ந்தது போல நீங்களும் நாளுக்கு நாள் வளருங்கள். ஆமேன். கடைசியா ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனுடைய ஊழியர்கள் சபையில என்ன சொல்றாங்க? May the grace of our Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. ஒவ்வொரு வாரமும் சொல்றாங்க தெரியுமா? So important. Love of God, fellowship of the Holy Spirit, ஆவியானவருடைய சிநேகம். Hallelujah. Trust you were blessed listening to this word. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Father, thank you Lord for giving us a revelation of biblical grace. வேதாகம ஆண்டவரே கிருபையை குறித்து தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We need your grace Lord. ஆண்டவரே நாங்கள் ஒழுக்கத்தோடு வாழணும், நாங்கள் டிசிப்ளின்டா வாழணும். எங்களுடைய அர்ப்பணம் என்று ஒரு காரியம் இருக்கிறது, அதை நாங்கள் கரெக்டாக செய்யணும். ஆனால் அப்பா அது மட்டும் போதாது ஆண்டவரே, டிசிப்ளின் மட்டும் போதாது, டிபெண்டன்ஸ் ஆன் யூ ஆண்டவரே. கிரேஸ் ஆஃப் காட் எங்களுக்கு வேணும் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். எங்கள் லைஃப்ல கிரேஸ் அண்ட் ட்ரூத் பேலன்ஸ்டா இருக்க, நாங்கள் கவனமாக இருக்க கிருபை தாரும். பரிசேயர்கள் ஆண்டவரே சத்தியத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு கிருபை இல்லாமல் இருந்தார்கள். நீரோ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தீர். நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். இந்த கிரேஸை குறித்த ஒரு ரெவலேஷனை இன்னும் டீப்பரா தாங்கப்பா, இன்னும் டீப்பரா தாங்க ஆண்டவரே, வெளிப்பாட தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை விடாமல் ஆண்டவரே கிருபையை குறித்த வெளிப்பாடு எங்களுக்கு தாங்க. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எங்கள் அருமை பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். கிருபையை குறித்த ஒரு தெளிவான போதனை கேட்டீர்கள். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகள் எல்லாம் தந்து ஆசீர்வதிப்பாராக. கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்துவோம். தேவ கிருபை பெருகட்டும். என் நம்பிக்கை நீர்தானே என்ற பாடலை சிஸ்டர் பியூலா அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். எல்லாமா இருக்கிறவர் என்று சொல்லி அந்த உன்னத நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே, என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் பட்டமரம் நான் தானே, நட்டவரும் நீர்தானே, கெட்டு போக விடாமல் கனி கொடுக்க வைத்தீரே. பட்டமரம் நான் தானே, நட்டவரும் நீர்தானே, கெட்டு போக விடாமல் கனி கொடுக்க வைத்தீரே. கனி கொடுக்க வைத்தீரே, கனி கொடுக்க வைத்தீரே. என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே, என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே. பரமகுயவனும் கையில் கெட்டுப்போன களிமண்ணான் வரைந்து கொள்ளும் சித்தம் போல் கனத்துக்குரிய பாத்திரமாய். பரமகுயவனும் கையில் கெட்டுப்போன களிமண்ணான் வரைந்து கொள்ளும் சித்தம் போல் கனத்துக்குரிய பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய். என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே, என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே. ஆமாண்டவரே, பரமக்கு குயவனுடைய கையிலே ஒரு கெட்டிப்போன களிமண் போல நாங்கள் இருக்கிறோம். மறுபடியும் அதை வணைந்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் வணைந்து கொள்ளுகிற தேவன் ஐயா. ஒரு பட்ட மரத்தை போல இருக்கிற எங்களை ஆண்டவர் கெட்டு போக விடாமல் எங்களை மறுபடியும் துளிர்க்க செய்கிற தேவன் நீங்க அப்பா. எங்களை துளிர்க்க பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? ஆமா ஆண்டவரே, எங்களை கனி கொடுக்க செய்யுங்கப்பா. பட்டமரம் நான் தானே, நட்டவரும் நீர்தானே, கெட்டு போக விடாமல் கனி கொடுக்க வைத்தீரே. பட்டமரம் நான் தானே, நட்டவரும் நீர்தானே, கெட்டு போக விடாமல் கனி கொடுக்க வைத்தீரே. கனி கொடுக்க வைத்தீரே, கனி கொடுக்க வைத்தீரே. என் நம்பிக்கை
கடந்து போகலாம், சூழ்நிலைகள் கடந்து போகலாம். ஆனாலும் கர்த்தர் நீர் எங்கள் நம்பிக்கையாய் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீர் எங்கள் நம்பிக்கையாய் இருப்பதினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மறுபடியும் சொல்லுவோமா? Thank you Jesus. என் நம்பிக்கை நீதானே, என் அங்குரம் நீதானே, என் நம்பிக்கை நீதானே, என் அங்குரம் நீதானே, என் நம்பிக்கை நீதானே, என் அங்குரம் நீதானே, என் நம்பிக்கை இயேசு நீதானே, என் அங்குரம் நீதானே. பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு அணுகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.